சீன வைரஸை காட்டிலும் இத்தாலிய வைரஸை காட்டிலும் இந்திய வைரஸ் பயங்கரமானது என்று கூறினார் அன்றைய நேபாள பிரதமர் சர்மா ஒலி. அவர்தான் இப்போதும் பிரதமராக வந்திருக்கிறார். இந்தியாவை சுற்றிலும் இந்திய விரோதிகள் ஆட்சி ஏற்பட்டு வருகிறது. முதலில் மாலத்தீவு, இப்போது நேபாளம். இப்போதும் மோடிதான் நம்பர் 1 என்றாலும் அவரது ஏற்பு விகிதம் முதன்முறையாக 70% கீழ் சரிந்திருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ட்ரம்ப் ஒரு தீவிர தேசியவாதி. இந்தியாவில எப்படி பிஜேபியோ அதுபோல அங்க ட்ரம்ப். இந்தியாவால் தேடப்படுகிற குற்றவாளியும் பயங்கரவாதியுமான பன்னூன் அமெரிக்கால ஒழித்து கொண்டிருக்கிறார். டொனால்டு ட்ரம்ப் ஆட்சி பொறுப்புக்கு வந்து விட்டால் பன்னூன் அமெரிக்காவில் இருக்க மாட்டார், கனடாவுக்கு ஓடி விடுவார். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். சர்ச்சைக்குரிய சர்மா ஒலி மீண்டும் நேபாள பிரதமராகி இருக்கிறாரே. வணக்கம் நண்பர்களே. இந்தியாவை வைரஸ் என்று விமர்சித்த நேபாள கம்யூனிஸ்ட் ஐக்கிய மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி தலைவர் KP சர்மா ஒலி நேபாளத்தின் பிரதமராக 4வது முறையாக ஜூலை 15ஆம் தேதி பதவியேற்றார். ஜூலை 12ஆம் தேதி நேபாள பிரதிநிதிகள் சபையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் முந்தைய பிரதமர் பிரச்சண்டாவின் அரசு தோல்வியடைந்தது. இதனைத் தொடர்ந்து நேபாளத்தின் புதிய பிரதமராக KP சர்மா ஒலி பதவியேற்றார். 72 வயதான சர்மா ஒலி ஏற்கனவே 2015 அக்டோபர் முதல் 2016 ஆகஸ்ட் வரையிலும், அப்புறம் 2018 பிப்ரவரியிலிருந்து 21 ஜூலை வரையிலும் நேபாளத்தின் பிரதமராக இருந்தார். சொந்த கட்சியில் ஏற்பட்ட மோதலால் அவர் ராஜினாமா செய்ய வேண்டியதாயிற்று. தற்போது மீண்டும் நேபாளத்தின் பிரதமராக பதவியேற்று இருக்கிறார். மாலத்தீவின் தற்போதைய அதிபர் முகமது மூசுவை காட்டிலும் சர்மா ஒலி தீவிர சீன ஆதரவாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் ஓர் இந்திய எதிர்ப்பாளரும் கூட. இதற்கு முன் பிரதமராக இருந்த காலத்தில் தனது இந்திய எதிர்ப்பு நிலைப்பாட்டை வெளிப்படையாகவே காட்டியவர் சர்மா ஒலி. சில உதாரணங்களை பார்க்கலாம். 2020 மே 20ஆம் தேதி காட்மாண்டுவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் சர்மா ஒலியின் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த நில நிர்வாக அமைச்சர் பத்மகுமாரி ஆரியாள் நேபாளத்துக்கான புதிய வரைபடத்தை வெளியிட்டார். அதில் சர்ச்சைக்குரிய லிபு லேக், காலாபாணி, லிம்பியாதுரா ஆகிய பகுதிகள் நேபாளத்தின் பகுதிகளாக காட்டப்பட்டிருந்தன. அதற்கு அடுத்த நாள் 2020 மே 21ஆம் தேதி சீன வைரஸை காட்டிலும் இத்தாலிய வைரஸை காட்டிலும் இந்திய வைரஸ் பயங்கரமானது என்று கூறினார் அன்றைய நேபாள பிரதமர் சர்மா ஒலி. அவர்தான் இப்போதும் பிரதமராக வந்திருக்கிறார். 2020 ஜூலை 13ஆம் தேதி தனது இல்லத்தில் நடைபெற்ற பானுபக்த ஆச்சாரியாவின் 207வது பிறந்த நாள் நிகழ்ச்சியில் பேசிய சர்மா ஒலி ராமாயணம் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டார். அவர் என்ன கருத்துக்களை வெளியிட்டார் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நம்பர் 1, நேபாளத்தில் உள்ள மேற்கு பீர்கஞ்ச் பகுதியில் இருக்கக்கூடிய தோரிதான் உண்மையான அயோத்தி. ஆனால் இந்தியா தன்னிடம் உள்ளதுதான் அயோத்தி என்று கூறி வருகிறது. வால்மீகி ஆசிரமம் கூட நேபாளத்தின் ரிடியில் உள்ளது. நேபாளத்தில் பிறந்த சீதையை இந்திய இளவரசரான ராமர் மணந்ததாக கூறப்படுகிறது. சாலை வசதிகளும் தொலைத்தொடர்பு வசதிகளும் இல்லாத அந்த காலத்தில் ராமபிரான் எப்படி இந்தியாவிலிருந்து இவ்வளவு தூரம் வந்து திருமணம் செய்திருக்க முடியும்? எனவே ராமபிரான் ஒரு நேபாளி தான். 4, இந்தியாவின் கலாச்சார ஆக்கிரமிப்புக்கு நேபாளம் தொடர்ந்து பலியாகி வந்திருக்கிறது. இதெல்லாம் KP சர்மா ஒலி 2020 உதிர்த்த பொன்மொழிகள். இப்போ நமக்கு 2 கேள்விகள் எழுகின்றன. 1, சர்மா ஒலி கூறியது எந்த அளவுக்கு சரி? 2வது, அவரது பேச்சுக்கு பின்னே இருக்கக்கூடிய அரசியல் என்ன? இந்த கேள்விகளுக்கு விடை காணும் முன்பு பானுபக்த ஆச்சாரியா அவர் யார் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். பானுபக்த ஆச்சாரியா என்பவர் நேபாளத்தின் ஆதிகவி என்று புகழப்படுகிறவர். கிபி 1814 பிறந்தவர். 1868 மறைந்தார். 54 ஆண்டுகள் வாழ்ந்தார். காசியில் கல்வி பயின்றவர். வால்மீகி ராமாயணத்தை சம்ஸ்கிருதத்திலிருந்து நேபாள மொழியில் மொழிபெயர்த்தவர். அதனால் நேபாள மக்களால் ஆதிகவி என்று அழைக்கப்படுகிறார். ஒவ்வொரு ஆண்டும் அவர் பிறந்த நாளான ஜூலை 13ஆம் தேதி பானு ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. அப்படி 2020 ஜூலை 13ஆம் தேதி கொண்டாடப்பட்ட போதுதான் சர்மா ஒலி
தன்னுடைய அறிவுத்திறன் அத்தனையும் காட்டி சர்ச்சையை கிளப்பியிருந்தார். நேபாள பிரதமர் சொல்லுவது சரியா தவறா என்பது குறித்து இப்போது ஆலோசுவோம். நேபாளத்தில் இருக்கும் தோரிதான் அயோத்தி என்கிறார் சர்மா ஒலி. ராமாயணத்தில் வருகிற அத்தனை நதிகள், ஊர்கள், நாடுகளின் பெயர்கள் இன்றைக்கும் அவ்வாறே அழைக்கப்படுகின்றன. உதாரணமா சரையு நதி, அயோத்தி, ஜனக்பூர், கிஷ்கிந்தா, பஞ்சவடி, தண்டகாரண்யம், பிரயாக், சித்ரகூட், லங்கா என பல உதாரணங்களை கூற முடியும். நேபாளத்தில் இருப்பதுதான் உண்மையான அயோத்தியனில் அந்த பெயரிலேயே அது அழைக்கப்பட்டிருக்கலாம் அல்லவா? மேலும் பொதுமக்களிடம் ஒரு ஹிந்தி வழக்கு உண்டு. அதனுடைய தமிழாக்கத்தை நான் சொல்லுகிறேன். அது என்னன்னா, எதனுடைய வடக்கு பகுதியில் சரையு நதி பாய்கிறதோ அதுவே அயோத்தி என்பதாகும். இப்போ அயோத்தியில் அடையாளம் சரையு நதி. அது நேபாளத்தில் ஓடவில்லை, இந்தியாவில் தான் ஓடுகிறது. எனவே இந்தியாவில் உள்ளதுதான் அயோத்தி என்பது திட்டவட்டமாக நிரூபணமாகிறது. எந்த பானுபக்த ஆச்சாரியாவின் பிறந்த நாளில் சர்மா ஒலி அவ்வாறு சர்ச்சைக்குரிய விதத்தில் கூறினாரோ அந்த ஆச்சாரியாவே தன்னுடைய நேபாள ராமாயண மொழிபெயர்ப்பில் சரையு நதிக்கரையில் இருக்கும் அயோத்தி பற்றித்தான் எழுதியிருக்கிறார், சொல்லி இருக்கிறார். நேபாள ராமாயணத்தை ஒழுங்காக படித்திருந்தால் கூட இந்த குழப்பம் சர்மா ஒலிக்கு வந்திருக்காது. சாலை வசதிகளும் தொலைத்தொடர்பு வசதிகளும் இல்லாத காலத்தில் இந்தியாவிலிருந்து ராமர் எப்படி வந்திருக்க முடியும்? இது சர்மா ஒலி அன்றைக்கு எழுப்பிய கேள்வி. வடக்கே பிறந்த ராமர் தென்கோடியில் இருக்கிற இலங்கை வரை போக முடியும் என்றால் ஏன் நேபாளம் வரை போக முடியாது? போக்குவரத்து வசதிகள் இருந்தால் மட்டுமே மனிதனின் இடப்பெயர்ச்சி சாத்தியம் என கொண்டால் கடந்த காலங்களில் நடைபெற்ற அத்தனை போர்கள், நிகழ்வுகள் அனைத்துமே பொய், புனைவு என்று நாம் கருத வேண்டியிருக்கும். எழுதப்பட்ட வரலாறு எல்லாமே பொய் என்றாகிவிடும். இப்போ இதே காரணத்தை சுட்டிக்காட்டி அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுத்ததை நீங்கள் மறுக்கலாம். ராஜேந்திர சோழன் மலேசியா வரை சென்று அங்கிருக்கிற கெடாவை வென்று கடாரம் கொண்டான் என்று பெயர் பெற்றதையும் பொய் என்று கூறலாம். இவ்வாறெல்லாம் சர்மா ஒலி பேசியதற்கு பின்னால் இருக்கும் அரசியல் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ராமரை வைத்து நேபாள தேசியவாதத்தை கட்டமைப்பதுதான் சர்மா ஒலியின் நோக்கம். ராமரை வைத்து இந்து தேசியவாதத்தை எப்படி பிஜேபி கட்டமைத்ததோ அதுபோல ராமரை வைத்து நேபாள தேசியவாதத்தை கட்டமைக்க முயற்சி செய்கிறார் சர்மா ஒலி. ராமரை வைத்து எப்படி கட்டமைப்பது? இரு நாட்டுக்கும் பொதுவான கலாச்சார அடித்தளம் இந்து சமயம். இந்த சமயத்தின் கலாச்சார கருவூலங்கள் அத்தனையும் இந்தியாவில் தான் உள்ளன. நேரடியாக இந்து சமயத்தை வைத்து அரசியல் செய்தால் அது இந்தியாவுடனான நெருக்கத்தை இன்னும் அதிகப்படுத்தும். இந்து சமயத்தை எதிர்த்து அரசியல் செய்தால் நேபாளத்தில் சர்மா ஒலி காணாமல் போய்விடுவார். காரணம், அங்கிருக்கும் மக்களில் 95% பேர் இந்துக்கள். அப்படியெனில் நடுவாக ஒரு வழியை சர்மா ஒலி தேர்வு செய்ய வேண்டும். இந்து சமயத்தின் உட்கூறுகளை ஏற்றுக்கொள்வது, ஆனால் அவற்றை நேபாளமயமாக்குவது. இதுதான் சர்மா ஒலியின் தந்திரம். ராமரை ஏற்பதில் சர்மா ஒலிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவர் யாருக்குரியவர், அவர் யார் என்பதுதான் பிரச்சனை. அதை வைத்து ஒரு புதிய பிரச்சனையை உருவாக்க முயற்சி செய்கிறார். ராமரை ஏற்றுக்கொள்வேன், ஆனால் அவரை நேபாளி என்பேன். தசரதரை ஏற்றுக்கொள்வேன், ஆனால் அவரை நேபாளி என்பேன். வால்மீகியை ஏற்பேன், ஆனால் அவர் நேபாளி என்பேன். அதாவது நேபாள தேசியவாதம் எனும் சட்டகத்துக்குள் ராமரை சிறைப்படுத்துவது. இந்தியாவிலும் ராமரை வழிபடுகிறோம். அவரை இந்து கடவுளாகத்தான் பார்ப்போமே தவிர இந்தியராக பார்த்ததில்லை. ஆனால் அவரை நேபாளியாக பார்க்க கற்றுத்தருகிறார் சர்மா ஒலி. அவரை நேபாளத்துக்கு உரியவர் என்பதன் மூலம் இந்தியாவுக்கு எதிராக ஒவ்வொரு நேபாளியும் திருப்பிவிட அவர் முயற்சி செய்தார். நான் ஒரு ஹிந்து, ஆனால் நேபாளி. இந்தியாவில் இருப்பவனும் ஹிந்துதான், ஆனால் அவன் ஒரு இந்தியன். இந்த பார்வையை உருவாக்குவதுதான் சர்மா ஒலியின் திட்டம். இப்படி ஒவ்வொரு நிலையிலும் இந்தியாவுடன் முரண்படுகிற ஒருவர் நேபாளத்தின் பிரதமராகி இருக்கிறார். இந்தியாவை சுற்றிலும் இந்திய விரோதிகள் ஆட்சி ஏற்பட்டு வருகிறது. முதலில் மாலத்தீவு, இப்போது நேபாளம். எனவே மோடி சமாளிக்க வேண்டிய சவால்கள் கூடிக்கொண்டே வருகின்றன. மீண்டும் நம்பர் 1 வந்திருக்கிறாரே மோடி. தான் ஒரு அசைக்கப்பட முடியாத மாமனிதர் என்பதை மோடி மீண்டும் நிரூபித்திருக்கிறார். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனிலிருந்து செயல்படும் அரசியல் தரவு புலனாய்வு நிறுவனமான மார்னிங் கன்சல்ட் கருத்து கணிப்பின்படி 69% ஒப்புதல் விகிதம், அதாவது ஏற்பு விகிதம் பெற்று உலகிலேயே
முதலிடத்தில் இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்த ஆய்வின் நோக்கம் குறிப்பிட்ட நாடுகளின் அரசு தலைவர்கள் எந்த அளவுக்கு அவரவர் நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மதிப்பீடு செய்வதாகும். அந்தந்த தலைவருக்கான மக்களின் ஏற்பு விகிதத்தை, அதாவது அப்ரூவல் ரேட்டிங்ஸை கண்டறிந்து தரவரிசைப்படுத்தி அதனை பட்டியலாக வெளியிட்டு வருகிறது மார்னிங் கன்சல்ட் நிறுவனம். இதற்காக குறிப்பிட்ட நாடுகளில் மார்னிங் கன்சல்ட் அமைப்பு இணையம் மூலம் சர்வே நடத்துகிறது. அப்படி நடத்தப்பட்டு வெளியிடப்பட்ட சர்வே முடிவில் தான் மோடி தொடர்ந்து முன்னிலை பெற்று உலக தலைவர்களில் முதலிடத்தை பெற்றிருக்கிறார். அமெரிக்கா, இந்தியா உள்பட பல்வேறு நாடுகளில் கருத்து கணிப்பு நடத்தி பல்வேறு நாட்டு தலைவர்களின் தரவரிசை பட்டியலை ஜஸ்ட் 2 நாட்களுக்கு முன் வெளியிட்டு இருக்கிறது மார்னிங் கன்சல்ட் பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் நிறுவனம். அதன்படி நரேந்திர மோடி 69% ஏற்பு விகிதம் பெற்று முதலிடம் பிடித்திருக்கிறார். அவருக்கு எதிராக 24% பேர் மட்டுமே வாக்களித்து உள்ளனர். எதிர்வாக்குகளை கழித்துவிட்டு பார்த்தால் மோடி பெற்றிருக்கும் நிகர ஏற்பு விகிதம், அதாவது நெட் அப்ரூவல் ரேட்டிங் 76% ஆகும். இது பிரம்மாண்டமான சதவிகிதம் ஆகும். மெக்சிகோ அதிபர் லோபஸ் ஒப்ரடார் 63% ஏற்பு விகிதத்துடன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அர்ஜென்டினா தலைவர் சேவியர் மிலி 60% ஏற்பு விகிதத்துடன் 3வது இடத்தில் இருக்கிறார். அமெரிக்க அதிபர் ஜோ பிடன் 12ஆம் இடத்தில் உள்ளார். 2023ஆம் ஆண்டு பிப்ரவரியில் 78% ஏற்பு விகிதத்துடன் முதலிடம் பெற்றிருந்தார் மோடி. 2023 ஏப்ரல் மற்றும் செப்டம்பரில் 76% ஏற்பு விகிதத்துடன் மோடி முதலிடம் பிடித்திருந்தார். இப்போதும் மோடி தான் நம்பர் 1 என்றாலும் அவரது ஏற்பு விகிதம் முதன்முறையாக 70%க்கும் கீழ் சரிந்திருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அமெரிக்க தேர்தல், அதன் போக்கு, அதன் விளைவு, இவை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? அமெரிக்க தேர்தலின் போக்கு, கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது பற்றி ஒரு தெளிவு பிறந்திருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் மீது தாக்குதல் நடத்தப்படுவதற்கு முன்பாகவே அவர்தான் முன்னிலை பெற்று இருந்தார் கருத்து கணிப்புகளின்படி. அதுல ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டது ஜோ பைடனுடைய வயோதிகம். அதனால் பதில் சொல்லுகிற போதும் பேசுகிற போதும் அவருக்கு அடிக்கடி ஏற்பட்ட தடுமாற்றம், நினைவாற்றல் குறைவு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமாக இந்த தேர்தலில் பேசப்பட்டது. அதுவும் டொனால்ட் ட்ரம்புக்கும் ஜோ பைடனுக்கு இடையில் நேரடியாக நடந்த விவாதத்தின் போது பல சந்தர்ப்பங்களில் ஜோ பைடன் திணறினார். பதில் சொல்வதற்கு வார்த்தையின்றி திணறினார். அதில் அவருடைய மறதி ரொம்ப தெளிவாக அப்பட்டமாக தெரிந்தது. இப்ப அதுவே ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இந்த அளவுக்கு பதில் சொல்லவே தடுமாறக்கூடியவர், வயோதிகத்தால் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறவர், இவ்வளவு பெரிய அமெரிக்க தேசத்தை எப்படி காப்பாற்றுவார்? இப்படிப்பட்டவரிடம் அமெரிக்கா பாதுகாப்பாக இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் ஒரு பிரச்சாரமாக ட்ரம்ப் சைட்ல இருந்து முன்னெடுக்கப்பட்டது. இன்றைக்கு அதுக்கு ஒரு பெரிய டிராக்ஷன் ஏற்பட்டு இருக்கிறது. அதற்கு நேர் மாறாக ட்ரம்ப் ரொம்ப ஒரு சூட்டிகையாக உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடியவராக நடந்து கொண்டு வருகிறார். இத்தனைக்கும் ட்ரம்ப்புக்கும் ஜோ பைடனுக்கு இடையில ரொம்ப பெரிய வயது வித்தியாசம் கிடையாது. பைடனுக்கு 81 வயசுனா ட்ரம்ப்புக்கு 78 வயசு. ஆனா 78 வயசுல ட்ரம்ப் தன்னை ரொம்ப ஒரு ஃபிட்டாக வைத்திருக்கிறார். பைடன் அந்த மாதிரி இல்லை. சோ இது கடைசியில அமெரிக்க தேர்தல் ரொம்ப பர்சனலா நேரடியா அந்தந்த பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் ஸ்கில் சம்பந்தப்பட்டதாக மாறி இருக்கிறது. அப்படித்தான் எல்லோராலும் இப்போ பார்க்கப்பட்டு வருகிறது. இதுக்கு இடையில ட்ரம்ப் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த பென்சில்வேனியால எங்க பொதுக்கூட்டம் நடந்ததோ அந்த பொதுக்கூட்டம் நடந்தது இடத்துக்கு சற்று வெளியே ஒரு எலிவேட்டட் பொசிஷன்ல இருந்து தாமஸ் மேத்யூ க்ரூக் என்கிற ஒரு 20 வயது இளைஞர் தன்னுடைய பிஸ்டலால அவர் ஷூட் பண்ணுகிறார். பாயிண்ட் பிளாங்கா. அது விசுங்கிற சவுண்டோட வர்றப்பே டக்குன்னு டொனால்ட் ட்ரம்ப் குனிந்து கொள்ளுகிறார். அப்படி குனிந்து கொண்டதன் மூலமாக அவருடைய வலது காலுடைய மேற்புறத்தை மட்டும் கிழித்துக் கொண்டு அந்த குண்டு பாய்ந்து வெளியேறுகிறது.
We see something that said, take a look at what happened. Hold, when you're ready, on you. Ready? Move! Up, move! We're clear! Let's move! We're clear! I got you, sir. Let me get my shoes. Hold on, your head is bloody. So we gotta move to the bus. Let me get my shoes. Watch out. அந்த குண்டுபட்டு அந்த நிகழ்வுக்கு வந்திருந்த ஒருவர் இறந்திருக்கிறார். 2 பேர் கவலைக்கிடமான முறையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் அந்த நிமிஷத்துல செயல்பட்டது, ரொம்ப விவேகமாக செயல்பட்டதன் மூலமாக அவர் தப்பித்து இருக்கிறார். ஒருவேளை அந்த டைத்துல டக்குன்னு உணர்ந்து அவர் குனியாமல் போயிருந்தால் அவருடைய மூளை சிதறி இருக்கும். இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் இருந்திருக்க மாட்டார். இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவமே டொனால்ட் ட்ரம்பினுடைய அலர்ட்னஸை காட்டுவதற்கான நிரூபணமாக மாறி இருக்கு. இதுக்கு முன்னால வரைக்கும் ஜோ பைடன் மேல வச்சுக்கிட்டு இருந்த குற்றச்சாட்டு என்னன்னா, ஜோ பைடன் அலர்ட்டா இல்ல, பதில் சொல்ல திணறுகிறார், பதில் சொல்ல தெரியல, அவருடைய ஞாபக சக்தி ரொம்ப குறைந்திருக்கிறது, மறதி அதிகமாக்கி இருக்கிறது, சொல்லுவதற்கு வார்த்தைகள் வரவில்லை, இப்படி பல்வேறு குற்றச்சாட்டு. இப்ப அதுக்கு நேர ஆப்போசிட்டா டொனால்ட் ட்ரம்ப் எங்கிருந்தோ சீறி பாய்கிற குண்டை கூட டக்குனு உணர்ந்து உடனே குனிந்து கொண்டு தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளுகிறார். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னை காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறார். இப்போ காதுக்கு மேல ஒரு பேண்டேஜ் போட்டு விஸ்கான்சின் பகுதியில் நடந்த அவங்களுடைய கன்வென்ஷன்ல நேற்றைக்கு பங்கெடுத்து இருக்கிறார். அங்க புதுசா அவங்களுடைய நேரட்டிவ் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கேம்பெயின் ஸ்லோகனா ஃபைட் 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 என்பதாக மாறி இருக்கிறது. உள்ள நுழையிறப்பே டொனால்ட் ட்ரம்ப் ஃபைட் 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 அப்படின்னு தான் அவர் சொல்லிக்கொண்டே முழங்குகிறார். ஸோ குண்டடிப்பட்ட நிலையில கூட காதுல பேண்டேஜை போட்டு அவர் கேம்பெயினை முன்னெடுக்கிறார். அது இன்னொரு பெரிய அட்வான்டேஜாக மாறி இருக்கு. ஆக டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் அமெரிக்காவின் ஜனாதிபதி ஆவதற்கான சாத்தியங்கள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. சோ தேர்தலின் போக்கு அப்படின்னு பார்த்தா இதுதான். ஆனால் இந்த போக்கு நமக்கு சுட்டி காட்டுவது என்ன? டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிக்கிறார் தோக்குறாருன்னா 2வது விஷயம். அது எந்த விதத்தில் இந்தியாவுக்கு முக்கியமானதாக படுகிறது? டொனால்ட் ட்ரம்ப் என்கிற ஒரு அரசியல் மனிதரின் மனதுக்குள் இருக்கக்கூடிய சித்தாந்தம் எது? டொனால்ட் ட்ரம்ப் என்பவர் யார்? சித்தாந்த ரீதியாக யார்? அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் ஒரு நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவை தீர்மானிப்பதாக இருக்கும். அடிப்படையில் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வலதுசாரி. சரி, வலதுசாரினா என்ன? நிறைய திரும்ப வலதுசாரி இடதுசாரி பேசுவாங்க. வலதுசாரிங்கிறது யார்? வலதுசாரி என்பவர்கள் தீவிர தேசியவாதிகள். அவங்களுடைய நாட்டுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே. டொனால்ட் ட்ரம்ப்பை பொறுத்தளவுல அமெரிக்கா ஃபர்ஸ்ட், அமெரிக்கன்ஸ் ஃபர்ஸ்ட், அதுதான் அவருடைய பாலிசியா இருக்கும். இதுக்கு முன்னாலே அப்படித்தான் இருக்கு. தீவிர வலதுசாரி. அதுக்கு நேரடி ஆப்போசிட்டா ஜனநாயக கட்சியில இப்போ டொனால்ட் ட்ரம்ப் ரிப்பப்ளிகன் பார்ட்டி, குடியரசு கட்சி, அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சியில அவங்க எப்படி செயல்படுவாங்க அப்படின்னா, இல்லீகல் இமிகிரன்ஸை கூட சகித்துக் கொள்வார்கள். அமெரிக்காவுக்கு உள்ளே நுழையக்கூடிய சட்டவிரோத குடியேறிகளை கூட அவர்கள் சகித்துக் கொள்வார்கள். அதே போல ப்ரோ இஸ்லாமிக்கா இருப்பாங்க. ஏன்னா இங்க எப்படி இந்தியாவில காங்கிரஸோ அது போல அமெரிக்கால ஜனநாயக கட்சி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அதுக்கு நேர் எதிராக இருக்கும்.
அவர் வந்து இல்லீகல் இமிகிரன்ஸை சகித்து கொள்ளவே மாட்டார். சட்டவிரோத குடியர்களை திரும்ப அவங்க நாட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடியவர். அமெரிக்காவை நோக்கி சட்டவிரோதமாக உள்ளே நுழைகிறவர்கள் பெரும்பாலும் மெக்சிகோ வழியாக, அந்த லத்தீன் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் வழியாக வருகிறார்கள். அவங்க ரொம்ப இல்லீகலா எப்படிலாமோ பதுங்கி கொண்டு வருகிறார்கள். பெரிய பெரிய ட்ரக்ல ஏதோ சரக்கு வர்ற மாதிரி வருது. உள்ள வந்தா ஒரு 50 பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 300 பேர் மெக்சிகோல இருந்து அப்படியே உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்து ஏதோ ஒரு இடத்துல இறக்கி விட்டு போயிடறாங்க. இதே போல ஏதேதோ வழிகள்ல இல்லீகலா அவங்க எப்படியோ உள்ள நுழைஞ்சிடறாங்க. உள்ள நுழைஞ்சு அப்படியே உட்காந்து ஏதோ ஒரு காலத்துல எப்படி இங்க பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்குள்ள வர்றவன் இங்கேயே உட்காந்துட்டு கடைசியில அவன் ரேஷன் கார்டுல இருந்து எல்லாம் வாங்கி கடைசியில இந்திய வாக்காளனாகவே ஓட்டு போடவும் ஆரம்பிச்சிடறானோ, அதே போல இந்த இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் எப்படியோ உள்ள கலந்து கொஞ்சம் கொஞ்சமா இருந்து கடைசியில எப்படியோ ஏதோ ஒரு விதத்துல அமெரிக்கன் சிட்டிசனாக மாறுவதற்கான வாய்ப்புகளை பெற்று விடுகிறாங்க. குறைஞ்சபட்சம் அந்த ஆனால் அமெரிக்கா மாதிரியான தேசத்துல இப்படிப்பட்ட இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் சிட்டிசன்ஷிப் வாங்குவது இந்தியாவில் இருக்கிற மாதிரி ரொம்ப சுலபமான விஷயம் கிடையாது. ஆனால் அமெரிக்கால எப்படி அவர்கள் சர்வைவ் ஆகி விடுகிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் இதை வெறுக்கக்கூடியது. இவர்களால் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் அமெரிக்கன்ஸ்க்கு வேலை வாய்ப்பு போகிறது என்பது அவருடைய கண்ணோட்டம். இப்ப அன்னைக்கு பென்சில்வேனியால துப்பாக்கி சூடு நடந்தப்ப கூட அந்த துப்பாக்கி பாய்ந்து வருகிற அந்த டயத்துல டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணி கொண்டிருந்தார் பாத்தீங்கன்னா தெரியும். அங்க இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய போர்டுல ஒரு டிஸ்பிளே, ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போய் கொண்டிருந்தது. அமெரிக்கால இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறத காட்டக்கூடிய ஒரு தகவல் போய் கொண்டிருந்தது. அதை நோக்கி அப்படி திரும்புறப்பதான் அந்த குண்டு பாய்ந்தது. உடனே அவர் குனிந்து கொண்டார். சோ இதுல இருந்தே ட்ரம்ப்னுடைய கண்ணோட்டம் என்ன அப்படிங்கறத புரிந்து கொள்ளலாம். ட்ரம்ப் வந்து ஒரு தீவிர தேசியவாதி. இதை இன்னொரு விதமா பார்த்தா இந்தியாவில எப்படி பிஜேபியோ அது போல அங்க ட்ரம்ப், இந்தியாவில எப்படி காங்கிரஸோ அது போல அங்க ஜனநாயக கட்சி. ரொம்ப 100% நீங்க பொருத்தி பார்க்க முடியாது. ஒரு உத்தேசமா ஒரு ஐடியாவுக்கு இது ரெண்டையும் அடையாளமா வச்சுக்கலாம். அப்படிங்கிறப்போ அவர் ரொம்ப ஒரு தீவிர தேசியவாதி. அதே போல கடந்த காலங்களில் சர்ச்சைக்குரிய விதத்துல சில முக்கிய கருத்துக்களை டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டு இருக்கிறார். அவர் பிரசிடென்டா இருந்தபோது அதுல ஒரு கருத்து என்ன அப்படின்னா, நேட்டோல இருந்து அமெரிக்கா வெளியே வரணும் அப்படின்னு அவர் சொன்னார். நேட்டோ என்கிற அமைப்பே அமெரிக்காவின் முன்முயற்சியால் ஏற்படுத்தப்பட்டது. அமெரிக்க ஆதரவு நாடுகளுடைய கூட்டமைப்பு. அந்த நேட்டோல இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகள் எல்லாம் இந்த நேட்டோ அமைப்புக்கு வருஷா வருஷம் பெரிய அளவுல பணம் கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஆனா அதுல மிகப்பெரிய அளவுல பணத்தை கொட்டி கொண்டிருப்பது அமெரிக்கா. மற்ற நாடுகள்லாம் அதை காட்டிலும் ரொம்ப கம்மி தான். இப்ப டொனால்ட் ட்ரம்ப்னுடைய வாதம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா எதுக்கு இவ்வளவு பணத்தை கொட்டணும், மற்ற நாடுகள்லாம் கொஞ்சமா தானே போடுறாங்க, அப்படிங்கிறப்ப அமெரிக்காவுக்கு மட்டும் என்ன தலைவிதியா, இவ்வளவு பணத்தை ஏன் வேஸ்ட் பண்ணும், அமெரிக்காவுடைய ரிசோர்ஸ் அமெரிக்காவுக்கு பயன்படாமல் ஏதேதோ சோர்ஸ்ல நேட்டோவுக்குலாம் பயன்பட்டு இதனால என்ன ஆகணும், எனக்கு நேட்டோனாலேயே அமெரிக்காவுக்கு பாதுகாப்பு, இது எதுக்கு நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும், இது ஒரு வெட்டி செலவு, அதனால நேட்டோல இருந்து அமெரிக்கா புல் அவுட் ஆகணும் அப்படின்னு சொன்னவர் டொனால்ட் ட்ரம்ப். இப்ப கூட பாத்தீங்கன்னா உக்ரைன் சம்பந்தமா டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப முக்கியமான விஷயத்தை குறித்து பேசியிருக்கிறார். அதாவது ஜோ பைடன் என்ன சொன்னார்னா, ஒரு போர் குற்றவாளி ட்ரம்ப்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது அவர் சொல்ல வந்தது, ரஷ்ய அதிபர் புட்டின் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு. உடனே அதை அப்படியே டொனால்ட் ட்ரம்ப் திருப்பி விட்டார். நான் அதிபரா, இந்த நாட்டினுடைய அதிபராக இருந்த காலத்துல ரஷ்யா எந்த நாட்டின் மீதும் போர் தொடுத்ததில்லை, எந்த நாட்டினுடைய பகுதிகளையும் அது கைப்பற்றியதில்லை, எந்த நாட்டுக்குள்ளும் அது ஊடுருவியது கிடையாது. இந்த மூணும் நான் அமெரிக்க அதிபராக இருந்தபோது நடக்கவில்லை.
அந்த அளவுக்கு ரஷ்யா பயந்து கொண்டு இருந்தது. ஆனால் நீங்கள் அமெரிக்க அதிபராக இருக்கிற போதுதான் உக்ரைனுக்குள் ரஷ்யா புகுந்தது, உக்ரைனுடைய பகுதிகளை பிடித்தது, உக்ரைன் மீது போர் தொடுத்தது, எல்லாம் நடந்தது. அந்த அளவுக்கு பலவீனமானவர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லி ஜோ பைடனை ட்ரம்ப் சுட்டி காட்டி இன்னொன்னு அவர் சொன்னார், இந்த போரே தேவையற்றது, இந்த போர்ல தொடர்ந்து நேட்டோ ஈடுபடுவது தேவையற்றது, இதுல தொடர்ந்து உக்ரைனை ஆதரித்துக் கொண்டு இந்த போரை வளர்த்து கொண்டிருப்பது தேவையற்றது. ஏன்னா உக்ரைனால் இந்த போரில் ஜெயிக்க முடியாது. உக்ரைனுக்கு போதுமான ஆயுதங்கள் கிடையாது, உக்ரைன்கிட்ட போதுமான ஆள்பலம் கிடையாது, போதுமான படைபலம் கிடையாது. உக்ரைன் இந்த போரில் ஜெயிக்க முடியாது. இதற்கு இந்த போரை வளர்த்து கொண்டே போகிறீர்கள் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் கேள்வி கேட்டார். இதுதான் இவருடைய பார்வை. இப்ப நாளைக்கு டொனால்ட் ட்ரம்ப் அதிபரானால் அநேகமா உக்ரைனுக்கு இப்ப செய்து கொண்டிருக்கிற உதவிகள், அமெரிக்காவிடமிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய உதவிகள் நிறுத்தப்படலாம். நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதே போல இதுல இந்தியாவுக்கு என்ன முக்கியம்னு ஒண்ணு இருக்குல்ல, டொனால்ட் ட்ரம்புடைய வருகை இந்தியாவுக்கு ஏதேனும் லாபத்தை தருமா? இது ஒரு பார்வை. இதுல ரெண்டையும் கலந்து பார்க்கணும். டொனால்ட் ட்ரம்ப் எப்போதும் அமெரிக்காவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய, அமெரிக்கர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர். அமெரிக்கா ஃபர்ஸ்ட், அமெரிக்கன்ஸ் ஃபர்ஸ்ட். அந்த அடிப்படையில் பார்த்தால் அவர் ஏற்கனவே அதிபராக இருந்தபோது விசா தொடர்பாக என்ன கொள்கை வைத்திருந்தாரோ அது தொடர்வதற்கு வாய்ப்பு உண்டு. நம்மளுடைய இந்தியன் ப்ரொஃபஷனல்ஸ், இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் பெறக்கூடிய அந்த A1 விசா, இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல திரும்பவும் தலைவலி ஆரம்பமாகலாம். அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதே நேரத்துல டிப்ளமேட்டிக் லெவல்ல நமக்கு நிறைய அனுகூலங்கள் கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்கால இந்தியாவால் தேடப்படுகிற குற்றவாளியும் பயங்கரவாதியுமான பன்னூன் ஒளிந்து கொண்டிருக்கிறார், அமெரிக்கால ஒளிந்து கொண்டிருக்கிறார். அவர் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்பும் வைத்திருக்கிறார், கனடியன் சிட்டிசன்ஷிப்பும் வைத்திருக்கிறார். ஆனால் அவர் இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பது அமெரிக்கா. இப்போ அந்த பன்னுனை போட்டு தள்ளுறதுக்கு இந்தியா முயற்சி செய்தது அப்படிங்கிறத ரொம்ப பெரிய விஷயமாக அமெரிக்கா கையில் எடுத்திருக்கிறது. இதன் மூலமா இந்தியாவை ஒரு குற்றவாளியாக சித்தரிப்பதற்கு அமெரிக்கா முயற்சி செய்கிறது. ஆப்கான் மீது அமெரிக்கா படையெடுத்த போது பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்று கூறிய அமெரிக்கா தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாதி தன்னுடைய குடிமகன் என்று சொல்லி அந்த பயங்கரவாதியின் பொருட்டு இந்தியாவுக்கு எதிராக குற்றம் சாட்டி வருகிறது. இந்தியாவுடைய ரா ஏஜென்ட்ஸ் மூலமா அந்த பன்னூன் கொலை செய்யப்பட இருந்தார். அவருக்கு எதிரான கொலை முயற்சி நடந்தது. அமெரிக்க குடிமகனுக்கு எதிராக அமெரிக்க மண்ணிலேயே ஒரு கொலை முயற்சி நடந்தது அப்படின்னு சொல்லி அதில் ஈடுபட்டதாக ஒரு புரோக்கர், அந்த புரோக்கர் நிகில் குப்தான்னு நினைக்கிறேன். அந்த புரோக்கர் செக்கோஸ்லோவேக்கியா நாட்டுக்கு தப்பி ஓடினப்போ அங்க அரெஸ்ட் ஆகி இப்ப செக்குல இருந்து அவர் அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட்டு இப்போ அமெரிக்க சிறையில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு விதத்துல இந்தியாவை பிக்ஸ் பண்றதுக்கு ஜோ பைடனுடைய நிர்வாகம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இதே ஆயுதத்தை தான் கனடாவுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கையில் எடுத்திருக்கிறார். அங்க நிஜார் என்கிற காலிஸ்தானி பயங்கரவாதி கொல்லப்பட்டான். இப்போ அதுக்கு காரணம் இந்தியாவுடைய ரா அமைப்பு என்று அவர் குற்றம் சாட்டி நம்மளை பிக்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறார். சோ ஒரே நேரத்தில் கனடா பிரதமரும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் இந்தியாவை பிக்ஸ் பண்றதுக்காக இந்தியாவை ஒரு சர்வதேச குற்றவாளி போல கொண்டு வந்து நிறுத்துவதற்கான முயற்சியை அவர்கள் மேற்கொண்டு இருந்தனர். சோ இந்த விதமான ஒரு சூழ்நிலைக்கு மத்தியில டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவுக்கு நிவாரணம் கிடைக்கலாம். ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க காசுல ஏதோ ஒரு நாட்டினுடைய பயங்கரவாதி சர்வைவ் ஆகிட்டு இருக்கிறதையும் அவனுக்காக அமெரிக்கா வேர்த்து விறுவிறுத்து பாடுபடுவதையும் டொனால்ட் ட்ரம்ப் விரும்பவே மாட்டார். அதனால ட்ரம்ப் உள்ள வந்தார்னா இந்த பன்னூன் மாதிரியான எலிமெண்ட்ஸுக்கு அமெரிக்காவில் பெரும் பாதுகாப்பு இருக்காது. நான் நினைக்கிறேன் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி பொறுப்புக்கு வந்து விட்டால் பன்னூன்
அமெரிக்காவில் இருக்க மாட்டார், கனடாவுக்கு ஓடி விடுவார். அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அங்க அவருக்கு பாதுகாப்பு இருக்காது. அதனால அமெரிக்காவில் தஞ்சமடைந்து இருக்கக்கூடிய இந்தியாவால் தேடப்படுகிற பயங்கரவாதிகள் திரும்ப இந்தியாவிடம் வந்து சேருவதற்கு, இந்தியாவின் பிடிக்குள் வருவதற்கு ஒரு சாதகமான காலகட்டமாக டொனால்ட் ட்ரம்புடைய காலகட்டம் இருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு ஆதரவாக இருப்பார். எல்லாத்துக்கும் மேல ட்ரம்புக்கும் மோடிக்கும் இடையில ஒரு ஈக்குவேஷன் எப்போதுமே நல்லா இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் அடிப்படையில ஃப்ரெண்ட்ஸ். ட்ரம்ப் மீண்டும் தேர்வு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக போன எலெக்ஷன்ல மோடி வெளிப்படையாகவே பாடுபட்டார். அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அதனால பை அண்ட் லார்ஜ் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராவது என்பது இந்தியாவுக்கு நன்மை. நன்றி, வணக்கம். கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள். காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள். கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள். உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.